ஒன்றில் வாயால் பேசணும் அல்லது செயலில் இறங்கணும். மனதில் ஒரு நல்ல காரியத்தை, பின்னால் ஹதீசுகள் வர நிறைய, ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறான், செய்யல விட்டுட்டான். உதாரணமாக பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் துஹா தொழுகையில் போட்டு மனதில் என்றான், நினைக்கிறான், ஆனால் செய்யல. அதுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுமதிக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு தீமை நினைக்கிறான், ஆனால் அதை செய்யல, அல்லாஹு தஆலா அவனை தண்டிக்க மாட்டான். நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரி மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடங்களில் ஆயத்துத்தைன், குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக விசாலமான ஒரு ஆயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வந்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் சூரத்துல் பக்ராவுடைய 284வது வசனம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறும்போது, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ فَيَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ, உங்களில் உள்ளங்களில் உள்ளவைகளை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், அவு துஹ்ஃபூஹு அல்லது மறைத்து கொண்டாலும், யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ் உங்களை விசாரிப்பான், கணக்கு பார்ப்பான். ஃபயக்ஃபிரு லிமன் யஷா, பின்னர் அவன் நாடியோருக்கு மன்னிப்பான். வயுஅذிபு மன் யஷா, நாடியோரை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், சகல வஸ்துக்களின் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆற்றலுடையவன், சக்தி பெற்றவன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துக்கு தலைப்பிடும்போது சொல்லுகின்றார்கள், ஹல் யுஹாசபுல் இபாத் அலா மா அக்ஃபௌஹு ஃபி சுதூரிஹிம், அடியார்கள் தங்களுடைய உள்ளங்களில் மறைத்து கொண்டவைகளை, எண்ணத்தில் தோன்றிச்சு, வெளிப்படுத்தல, செயல்படுத்தல, மறைத்து கொண்டார்கள், உள்ளங்களிலே மறைத்து கொண்டார்கள், அவைகளுக்காக அல்லாஹு தஆலா குற்றம் பிடிப்பானா, கணக்கு பார்ப்பானா, விசாரிப்பானா என்ற ஒரு தலைப்பை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்துக்கு இட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஆரம்பமாக லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை என்ற இந்த வாக்கியம் குர்ஆனில் பல இடங்களில் வந்திருக்குது. இதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சியிலையும் இது வந்துச்சு. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த்,
வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தமானவை. அப்போ ஆயத்துல் குர்சிக்கு கிட்டத்தட்ட 4-5 வாரங்களாக நாங்கள் ஒரு நிறைவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தந்துடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த வாக்கியத்துக்கும் மிக விசாலமான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்பட்டன. அதனால் திரும்பவும் அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான வாக்கியங்களை சொல்கிறான். உதாரணமாக சூரத் நிசாவில் வஇன் தக்ஃபுரு ஃபஇன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ கான அல்லாஹு கனியன் ஹமீதா. நீங்கள் நிராகரித்தால் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அவன் தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவில் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே அத்தியாயத்தில் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ கஃபா பில்லாஹி வகீலா. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை, பொறுப்பேற்பதற்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பொறுப்பேற்பதற்கு போதுமானவன். சூரத்து லுக்மான் அல்லாஹ் சொல்லும் போதே லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தேவையற்றவன், அதே நேரத்தில் புகழுக்குரியவன் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். சூரத் ஆல இம்ரானில் சொல்லும்போது இந்த வசனத்துக்கு மிக நெருக்கமான வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவு துப்தூஹு யஅலமுல்லாஹ். அங்கே லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அல்லாஹ் சொன்னான். இங்கே வந்து அல்லாஹ் சொல்லும்போது குல் இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும், அங்கே உங்கள் உள்ளங்களில் மறைத்திருப்ப, இங்கே உங்களுடைய சுதூர்களில் நெஞ்சுகளில் நீங்கள் மறைத்திருப்பது என அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். நீங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் அறிவான். வயஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அது மட்டுமல்ல, வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் அறிவான், நிச்சயமாக அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படி குர்ஆனில் பல இடங்களில் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்ற வாக்கியம் நிறையவே குர்ஆனில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதாவது வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று சொன்னால், அப்போ இந்த உலகத்திற்கு அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான அர்த்தம். பூமியை பொறுத்தவரையில் ஏராளமான கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அதே போல் வானங்களையும் எண்ணிலடங்காத படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அப்போ வானங்களிலும் பூமியிலும் உள்ள படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று சொன்னால், வானங்களும் பூமியும் இன்னும் மிம்பாபி அவுலா, ஒரு படி மேலே. அப்போ அனைத்துக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்பினங்களை பற்றி மிகவும் அறிந்தவன், தெரிந்தவன். அவைகள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி உலகத்தில் இயங்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும், அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திட்டமிட்டு அந்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றான். எனவே அவனுடைய படைப்பினங்கள் அனைத்தை பற்றியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். எனவே வைன் துபுது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பில்லாஹ். உங்களோட உள்ளங்கள் இருப்பதை நீங்கள் மறைத்தாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, அல்லாஹு தஆலா அதை கொண்டு உங்களை விசாரிப்பான், உங்களுக்கு குற்றம் பிடிப்பான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிட்டு நாங்கள் பார்க்க முடிகின்றது. பின்னால் யக்ஃபிரு லிமன் யஷா என்று சொல்லும்போது, யாரெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீளுகின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவன். இதனால் குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா என்று குறிப்பிடுகின்றான்.
தன் பக்கம் மீளுவோரை மிக்க மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே குறிப்பிட்டு நாங்கள் பார்க்க முடிகின்றது. இதே போல யுஅذிபு மை யஷா, எவர்களெல்லாம் பாவத்திலே மூழ்கி தௌபா செய்யாமல் தொடர்ந்தும் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்டனை வழங்குவான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஹதீஸுகளில் நிறைய ஹதீஸ் வந்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். அதாவது மனிதன் உள்ளத்தில் நினைப்பவைகளுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஒன்றில் வாயால் பேசணும் அல்லது செயல்படணும். இதற்கு பிறகுதான் தண்டனையோ குற்றங்களோ இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இங்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்ல முடியும்? வஇன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். ஏன் அப்படி சொன்னான் என்ற ஒரு கேள்வி முஃபஸ்ஸிரீன்களிடத்தில் எழும்புகின்றது. அதுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், இங்கே வஇன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னது உள்ளத்தில் நினைத்தது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதற்கான திட்டத்தையும் தீட்டியது. ஆனால் ஹதீஸ்கள் வந்திருக்கக்கூடியவைகள் ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான திட்டம் தீட்டப்படவில்லை. அது ரெண்டுக்கு விட வித்தியாசம் இருக்குது. ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைத்ததை செயல்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டால் அது செயலுக்கு சமம். ஆனால் உள்ளத்தில் நினைத்ததை செயல்படுத்துவதற்காக திட்டமிடவில்லை என்று சொன்னால், அதற்கான உறுதி பூணவில்லை என்று சொன்னால், அதே நினைவோடு போய்விடும், அது செயல்பட்டதாக கருதப்பட மாட்டாது என்ற விளக்கத்தை உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இங்கு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஏன்னா ஹதீஸில் பதிவாக இருக்குது, புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா ஹத்ததத் பிஹி அன்ஃபுஸுஹா மா லம் தஅமல் அவ் ததகல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனது உம்மத்தினர் உள்ளத்தில் நினைத்ததை, மனதோடு பேசிக்கொண்டதை, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வராத பட்சத்தில் அல்லது வாயால் பேசாத பட்சத்தில் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் உள்ளத்தில் நினைத்தது மட்டும்தான், அதை செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் அல்லது அதை அமுல்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இல்லை. மாறாக எண்ணத்தோடு முடிஞ்சு போச்சு, எண்ணத்தோடு முடிஞ்சு போச்சு. இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய ஹதீஸுகள் இதை இன்னும் தெளிவுபடுத்தும் நினைக்கிறேன். ஆனால் இங்கே குர்ஆனில் சொல்லப்பட்டது அப்படி அல்ல. உள்ளத்தில் நினைத்ததை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை தீட்டி அதை அமல்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை அவர்கள் கொண்டார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை விசாரிக்கின்றான், கணக்கு பார்க்கின்றான் என்பதை இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. எனவே தான் நாங்கள் பார்க்குறோம், இந்த வசனம் எப்போது இறங்கியதோ, வஇன் துப்து மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் என்ற வசனம் எப்போது இறங்கியதோ சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சங்கடமாக போயிட்டு சரியான மாதிரி கவலைப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய அல்லது பேசக்கூடிய சிறிய பெரிய அனைத்தையும் அல்லாஹு தஆலா கணக்கு பார்த்து கூலி வழங்குவான்னு சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சஹாபாக்கள் எல்லாம் மிகவுமே கவலைக்கு உள்ளானார்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பார்க்குறோம், இஷ்தத்த அலாலிக அலா அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்தவ். இந்த வசனம் இறங்கினோடனே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய சங்கடமாக போயிட்டு, ஆஹா, நாங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கணக்கு பார்த்து அதுக்கு கூலி வழங்குவான் அல்லது தண்டனை வழங்குவான்னு சொன்னால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று அஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் முழங்காலிட்டவர்களாக, சும்ம ஜஸவ் அலா ருகபிஹிம்,
அதாவது முழங்காலிட்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்லுங்க, யா ரசூலல்லாஹ் குல்லிஃப்னா மினல் அமாலி மா நுதீக், எங்களால் எங்களோட தாக்கத்துக்குள்ள அமல்களை எங்கள் மீது அல்லாஹு தஆலா கடமையாக்கினான், நாங்கள் செஞ்சோம். அது தொழுக, நோன்பு, ஜிஹாது, அதே போல் தர்மம், ஜகாத்து போன்ற கடமைகள் எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுச்சு, எங்களால் முடியும் அதை செய்கிறதுக்கு நாங்கள் செஞ்சோம். ஆனால் வகது உன்சிலத் அலைக ஹாதிஹில் ஆயா, இப்போ உங்களுக்கு இந்த வசனம் ஒன்று இறங்கி இருக்குது. வைன் துபுது மா ஃபீ அன்ஃபுஸிகும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ், உங்களுடைய உள்ளங்களில் நினைப்பதை நீங்கள் மறைத்து கொண்டாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹு தஆலா அவைகளை முஹாசபா செய்வான் என்ற வசனம் இறங்கி இருக்கின்றது. அப்படியானால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே வந்து சொல்லுகின்றார்கள். இதெண்டா எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, வலா நுதீகுஹா என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே வந்து முறப்படுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்குறாங்க, அதுரீதூன அன் தகூலு கமா காலல் அஹ்ல் கிதாபைன் மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற 2 வேதக்காரர்கள், இஞ்சில் தௌராத், தௌராத் இஞ்சில், இந்த 2 வேதத்துக்கும் உரியவர்கள் சொன்னது போல நீங்களும் சொல்ல போகின்றீர்களா, அவ்வாறு சொல்ல விரும்புகிறீர்களா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்கின்றார்கள். எப்படி? வேதக்காரர்கள் சொன்னார்கள், சமிஅனா வ அஸைனா, அல்லாஹ்விடத்தில் இந்த வஹியை நாங்கள் செய்யமடுத்தோம், அதுக்கு பிறகு அதுக்கு மாறு செய்தோம். இவ்வாறு நீங்களும் சொல்ல போகின்றீர்களா என்று சஹாபாக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். சொல்லி போட்டு சொல்றாங்க, பல் அன்றி கூலு சமிஅனா வ அதானா, நீங்க சொல்லுங்க செய்மடுத்தோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். குஃப்ரானக ரப்பனா, இறைவனுடைய மகபிரத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய இறைவனே உன்னுடைய மகபிரத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வை இலைக்கல் மசீர், நாங்கள் உன்னிடமே மீளக்கூடியவர்கள் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லும்படி சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் உடனே கட்டுப்பட்டாங்க, மறுப்பு தெரிவிக்கல, உடனே கட்டுப்பட்டாங்க. அது சஹாபாக்களுடைய பண்பு தான். அது கஷ்டமோ துன்பமோ, சுமக்க முடியுமோ முடியாதோ, அனைத்தையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக அவர்கள் வழிபடக்கூடியதாக, கட்டுப்படக்கூடியதாக இருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்போ எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஃபலம்மா அகர்ரஹா அல் கௌம், சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு வதல்லத் பிஹா அல்சினத்துஹும், அதுக்கு அவருடைய நாவுகள் எல்லாம் கட்டுப்பட்டு விட்ட போது அன்ஸலல்லாஹு அலா இஸ்ரிஹா, அதன் தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்வரும் வசனத்தை இறக்குகின்றான். ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் விளக்கத்துக்கு வருவோம். ஃபலம்மா ஃபஅலூ ذلك, இப்படி சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கொண்டு சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் என்று எப்போ சொன்னார்களோ அப்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த முன்னால் சொன்ன வசனத்துடைய சட்டத்தை நஸ்ஹ் செய்து விட்டான். சட்டத்தை உயர்த்தினான் அல்லாஹு தஆலா, அது செயலற்றதாக ஆக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனத்தை இறக்குகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா இலா ஆகிரில் ஆயா. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் பார்க்குறோம், வைன் துபுது மா ஃபீ அன்ஃபுஸிகும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லாஹ் ஃபயக்ஃபிர் லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா என்ற வசனம் இறங்குன்னே சஹாபாக்களுக்குள்ள ஒரு தளம்பல், ஒரு கவலை. எப்படி போலன்னு சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமானிதம், அதாவது அத்தகாலீஃபு ஷர்இய்யா, அதாவது மார்க்க பொறுப்பு அப்படின்னா சிறியது பெரியது அனைத்துக்கும் விசாரிக்கப்படுவோம் என்ற அமானிதம் வானத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுமக்கும்படி சொல்லுகின்றான். பயந்து மறுத்து விட்டனர்.
பூமியிடத்தில் அல்லாஹு தாலா சுமக்கும்படி சொன்னான், பயந்து மறுத்து விட்டன. இதே போல மலைகளிடத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சுமக்கும்படி சொன்னான், பயந்து மறுத்து விட்டன. அத்தகாலிபு ஷர்ஐயா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சுமத்தக்கூடிய இந்த கடமைகளை எங்களால் தொடர்ந்து செய்ய முடியாமல் போய்விடுமோ, அப்படி செய்யப்பட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குள்ளாகுவோமோ என்று மனிதனை விட பன்மடங்கு பலமான அந்த வானங்களும் பூமியும் மலைகளும் அவை சுமப்பதற்கு மறுத்துவிட்டன. பின்னால மனிதன் அதை சுமந்து கொண்டான். அப்போ இங்கே வானங்கள் பூமி மலைகள் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சுமப்பதற்கு பயந்து விட்டன என்பது போல இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை, அதாவது சிறிய பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதை உள்ளத்தில் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹு தாலா முஹாசபா செய்வான் என்ற ஒரு தோரணை சஹாபாக்களை அச்சத்துக்குள்ளாக்கிவிட்டது. பயந்து விட்டார்கள். இப்படி நடந்தால் எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற மாட்டோம், எங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்காது என்று சஹாபாக்கள் பயந்து விட்டார்கள். அதனால தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் இதை முறைப்படுகின்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹி எத்தி வச்சவர்கள் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு முன் சென்ற வேதக்காரர்களாகிய அதாவது யூத நசாராக்கள் அஹ்ல் கிதாபைன் சொல்லும்போது தௌராத் இஞ்சில் போன்ற 2 கிதாபுகளுக்கும் சொந்தக்காரர்களான யூத நசாராக்கள் சொன்னது போல சமிஅனா வ அஸைனா என்று சொல்ல போகின்றீர்களா, செய்மடுத்தோம் மாறு செய்தோம் என்று சொல்ல போகின்றீர்களா? லா, மாறாக நாங்கள் செய்மடுத்தோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். ஒஃப்ரானக ரப்பனா, இறைவா எங்களுடைய ரப்பே உன்னுடைய மகபிரத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு இதை இலகுபடுத்தி விட்டான். அவர்டா அந்த வசனத்தில் வந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா உயர்த்திட்டான். அப்போ இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸில் தாபித்தா இருக்கக்கூடியது வந்துட்டு இப்போ ஒரு மனிதன் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணத்துக்காக தண்டிக்கப்பட மாட்டான். ஒன்றில் வாயால் பேசணும் அல்லது செயலில் இறங்கணும். மனதில் ஒரு நல்ல காரியத்தை பின்னால் ஹதீஸுகள் வர நிறைய ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கிறான், செய்யல விட்டுட்டான். உதாரணமாக பள்ளிவாசலுக்கு போய் 2 ரக்காத் துஹா தொழுகையில் போட்டு மனதில் என்றான், நினைக்கிறான், ஆனால் செய்யல. அதுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அனுமதிக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு தீமை நினைக்கிறான், ஆனால் அதை செய்யல, அல்லாஹு தஆலா அவனை தண்டிக்க மாட்டான். அதை ஒன்றில் வாயால் மொழிந்தால் அல்லது செயலில் இறங்கினால் அதற்காக ஒரு தீமை மட்டும்தான் பதியப்படும் என்ற ஹதீஸ் பின்னால் எங்களுக்கு விளக்கமாக வரும். இந்த அடிப்படையில் மனித உள்ளத்தில் உதிப்பவைகளுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தண்டிக்க மாட்டான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்துடைய சட்டம் உயர்த்தப்பட்டதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்னொரு ரிவாயத்தில், முஸ்லீமுட ரிவாயத்தில் அதாவது சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் என்று சொன்னதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 84 வசனத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை உயர்த்தி விட்டான். உயர்த்தி போட்டு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனால் சுமக்க முடியாத சுமையை அல்லாஹு தஆலா சுமத்த மாட்டான் என்ற வசனத்தை, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றான். அப்போ அந்த வசனத்தை சஹாபாக்கள் ஓதும் போதெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு பதிலளிக்கிறார், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா என்று சஹாபாக்கள் சொல்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், நஅம், நான் மன்னிப்பேன், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கின்றான். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா என்று சொல்லும் போதும் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நஅம். தொடர்ந்து ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அல் கௌமில் காஃபிரீன் என்று சொல்லும் போதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நஅம்.
அப்படின்னா அந்த துஆவில் உள்ளதை உங்களுக்கு நான் ஏற்றுக்கொள்வேன் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கின்றார். இமாம் முஜாஹித், அதாவது பிரபல்யான தாபியங்கள் ஒருவர், 21ஆம் ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு பிறந்தவர், ஹிஜ்ரி 104ஆம் ஆண்டு வஃபாத்தானவர். இந்த உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பிறந்தார். அதாவது மின் கிபார் தாபியின். அதே மாதிரி ஷைஹுல் முஃபஸ்ஸிரீன் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை சந்தித்தேன். அவங்கள்ட்ட போகிறாங்க. தஹல்து அலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. நான் போய் சொல்கிறேன், அப்பாஸுடைய மகனே, இப்னு அப்பாஸை வெளுத்தி பேசுகிறாங்க. குந்து இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் இடத்துல நான் இருந்தேன். ஃபகுல்து இப்ன ஃபகரா ஹாதிஹில் ஆயா. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். ஓதும் போது அவர்கள் அறியாமலேயே அழுகின்றார்கள். ஃபபகா என்று முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் போய் சொல்கிறாங்க. இப்படித்தான் நான் அப்துல்லா இப்னு உமர் இடத்தில் இருந்தேன், அவரிடத்தில் இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்பட்ட போது அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவரிடத்தில் போய் முஜாஹித் போய் சொல்கிறார். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்குறான், ஐயத்து ஆயா, அது எந்த வசனம் என்று கேட்டபோது அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூ யுஹாசிபுக்கும் பிஹில்லா என்ற வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹில் ஆயா ஹீன உன்சிலத் கம்மத் அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்மன் ஷதீதன். சொல்கிறாங்க, இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் ஒரு கவலை ஏற்பட்டது. அதே போல் வகாதத்துஹும் கைதன் ஷதீதன், அவர்களை மிகவுமே ஆழ்ந்த கவலைக்கு உள்ளாக்கியது என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, வகாலு யா ரசூலா ஹலக்னா, சஹாபாக்கள் ரசூலோட போய் சொல்கிறாங்க, யா ரசூலா நாங்கள்லாம் அழிஞ்சு போட்டோம். ஏண்டா இப்படி ஒரு வசனம் இறங்கிக்குது, இன்துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா என்ற வசனம் இறங்கிக்குது. இந்த வசனத்தை பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஹலாக்கு தான், அழிவு தான் என்று சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் முறைப்படுறாங்க. இன்குன்னா நுஆஹது பிமா தகல்லம்னா வ பிமா நஅமல், நாங்கள் பேசினது, நாங்கள் செய்து கொண்டிருக்க அனைத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களை குற்றம் பிடிப்பான் என்று சொன்னால், எங்களை விசாரிப்பான் என்று சொன்னால் நாங்கள் அழிந்தோம் என்று சஹாபாக்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முறைப்படுறாங்க. ஃபஅம்மா குலூபுனா ஃபலைஸத் பிஐதீனா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய உள்ளம் எங்கட கையில் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல் குலூபு பைன இஸ்பஐஹி மின் அஸாபிஇர் ரஹ்மான், மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நினைத்தபடி அவைகளை பிரட்டுவான் என்று அந்த சம்பவத்தை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஃபகார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சொல்கிறாங்க, கூலு சமிஅனா வ அதானா, செய்மடுத்தோம், கட்டுப்பட்டோம், வழிபட்டோம் என்று சொல்லுங்கள். இப்போ சஹாபாக்கெல்லாம் சரி கண்டு ஃபகாலு சமீனா வ அதானா, நாங்கள் கைமடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை நஸஹஹா உயர்த்தி விட்டான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்து போட்டு சொல்கிறாங்க. பின்னால் இருக்கக்கூடிய 2 வசனங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். அதுதான் சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள். ஆமன ரசூலிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி என்ற வசனமும், அதே போல் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் என்ற வசனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்து விட்டு சொல்கிறாங்க, ஃபதஜவ்வஸ லஹும் அன் ஹதீஸின் நஃப்ஸ்,
உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான். வஉஹிது பில் அமால், செயல்படுத்தியதை மட்டும்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முஹாசபாவுக்கு எடுத்துக்கொண்டான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த செய்தியை உறுதிப்படுத்தக்கூடியவாறு ஹதீஸ்கள் நிறைய வந்திருக்கின்றன. அதில் 2 ஹதீஸ்களை பார்க்கலாம். ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகின்றது, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸுஹா மா லம் ததகல்லம் அவ் தஅமல். இந்த ஹதீஸ் ரவாஹுல் ஜமா, இமாம் புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், நசாயி, அதே போல் இப்னு மாஜா போன்ற அதிகமான ஐம்மாக்கள் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க. இதில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மன்னிப்பை, ஒரு அருளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸுஹா, என்னுடைய உம்மத்தினர் உள்ளத்தில் நினைக்கக்கூடியவைகளை, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அதை வாயால் பேசாத பட்சத்தில் அல்லது அதை செயல்படுத்தாத பட்சத்தில் அல்லாஹு தஆலா மன்னிப்பான், அதை குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். இதே போல் இமாம் புகாரி, முஸ்லிம் அவர்கள் இருவரும் ஒப்பிய ஒரு ஹதீஸில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், இதா ஹம்ம அபிதி பிஸய்யிஅத்தின் ஃபலா தக்துபூஹா அலைஹி. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா மனிதன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும், பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் பதிவதற்காக வேண்டி மலக்குகளை பொறுப்பு சாட்டுகிறான். ரகீப், அதீத் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் மனிதன் செய்யக்கூடிய அனைத்தையும் பதியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பட்டோலையில் பதியப்படும். பேசக்கூடிய, செய்யக்கூடிய அனைத்தும் பட்டோலையில் பதியப்படும். அப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், இதா ஹம்ம அபிதி பிஸய்யிஅத்தின் ஃபலா தக்துபூஹா அலைஹி. என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்ய நினைத்தால், ஹம்ம அதாவது ஒரு பாவனான செய்ய காரியத்தை செய்யறதுக்கு நினைக்கிறார், ஆனால் செய்யல, அதை நீங்கள் பதியாதீர்கள். ஃபலா தக்துபூஹா அலைஹி, நீங்கள் அதை பதியாதீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே கூறுகின்றான். ஃபஇன் அமிலஹா, அந்த நினைத்த காரியமான பாவ காரியத்தை செய்தால், ஃபக்துபூஹா ஸய்யிஅத்தன் வாஹிதா, அப்படி அவன் செய்துட்டான்னு சொன்னால் ஒரே ஒரு தீமை மட்டும் அவனுக்கு பதியுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். ஒரு பாவத்தை செய்ய நினைச்சு செய்யலன்னு சொன்னால் அது மன்னிக்கப்படுது. ஆனால் நினைத்த பாவத்தை செய்தால் ஒரு தீமை மட்டும்தான் பதியப்படுது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா ஃபக்துபூஹா அலை ஹஸனத்தன். அல்லாஹு அக்பர். பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. ஒரு மனிதன், என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்வதற்கு நினைத்தால் அதை செய்யல, ஆனால் அவனுக்கு ஒரு நன்மை பதியுங்கள். ஃபக்துபூஹா ஹஸனா. 2 ரக்காத் தொழணும்னு நினைக்கிறோம், தொழ கிடைக்கல, அந்த எண்ணத்துக்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூலி பதிய சொல்றான். ஃபைன் அமிலஹா, அவன் நினைத்த அந்த நல்ல காரியத்தை செய்தால், ஃபக்துபூஹா அஷ்ரன், அதற்கு 10 மடங்கு கூலி பதியுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸிலே குறிப்பிடுகின்றான். ஹதீஸுல் குத்ஸிலே குறிப்பிடுகின்றான். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது, ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைக்கக்கூடிய ஒரு பாவமான காரியத்தை செய்யாமல் விட்டால், வேறு சில ஹதீஸுகளில் அதற்கு நன்மை பதியப்படுது. நினைத்த பாவமான காரியத்தை செய்யாமல் விட்டாலும் ஒரு நன்மை பதியப்படும். அந்த தீமையை, பாவமான காரியத்தை செய்தால் மட்டும்தான் ஒரு தீமை பதியப்படும், அது பன்மடங்காக ஆக்கப்பட மாட்டாது. மாறாக ஒரு நன்மையை செய்ய நினைத்து செய்யாமல் விட்டாலும் கூட அதற்கு ஒரு நன்மை பதியப்படும். அந்த நல்ல காரியத்தை செய்தால் அதற்கு 10 மடங்கு நன்மைகள் பதியப்படும் என்பதை
இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இது ஹதீஸ் குதிசி, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. இப்படி இந்த வசனத்தில் வந்த அதாவது ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல், வைன் துவுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவு துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ் ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா என்ற அந்த பயங்கரமான அச்சுறுத்தல் எச்சரிக்கை சஹாபாக்கள் காலத்தில் ஏற்பட்ட சலசலப்பு, அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை, அவர்களை அந்த வசனம் ஆட்டங்காண செய்ய வைத்தது. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் முறப்பட்டது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தது. முன் சென்ற வேதக்காரர்கள் சொன்னது போல சமிஅனா வ அஸைனா என்று சொல்லாமல், செய்மடுத்தோம் மாறு செய்தோம் என்று சொல்லாமல், சமிஅனா வ அதானா செய்மடுத்தோம் செயல்பட்டோம் என்று சொல்லுங்கள், குஃப்ரானக ரப்பனா என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இவைகள் எல்லாம் சொன்ன பிறகு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை உயர்த்திவிட்டான். எனவே ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைப்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்க மாட்டான். இந்த வசனங்களுடைய சாராம்சம் அதுதான். இதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 2 வசனங்களை இறக்கி வைக்கின்றான். ஒன்று 285வது வசனம், இரண்டாவது 286வது வசனம். 85வது வசனம் சொல்லுகின்றது, ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய ரப்பிடத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதத்தை நம்பினார்கள். அதே மாதிரி விசுவாசிகளும் நம்பினார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹ், எல்லோரும் அல்லாஹ்வை விசுவாசித்தார்கள். வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலாய்க்கமார்கள் நம்பினார்கள். வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை நம்பினார்கள். வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்கள் நம்பினார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி என்றும் சொன்னார்கள். எந்த ஒரு தூதருக்கு இடையிலும் நாங்கள் வித்தியாசம் காட்ட மாட்டோம், பாகுபாடு காட்ட மாட்டோம் என்றும் சொன்னார்கள். வகாலு சமிஅனா வ அதானா, நாங்கள் செய்வடுத்தோம், கட்டுப்பட்டோம், வெளிப்பட்டோம் என்று சொன்னார்கள். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், இறைவா எங்களுடைய ரப்பே உன்னுடைய மகபிரத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், உன்னிடமே நாங்கள் மீளக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் என்ற வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்துவிட்டு 286வது வசனத்தையும் இறக்குகின்றான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அது சுமக்க முடியாத பாரத்தை அல்லாஹு தஆலா சுமத்துவதில்லை. லஹா மா கஸபத், அந்த ஆத்மாவுக்கு அது சம்பாதித்தது அது நன்மையாக இருந்தால் அதுக்கு. வ அலைஹா மக்தஸபத், அதே போல தீமை செய்தால் அதுக்குத்தான். ரப்பனா லா துஆஹிதுனா, ரப்பா எங்களை நீ மன்னித்து விடு, எங்களை குற்றம் பிடிக்காதே. நசீனா அவ் அஹ்தானா, நாங்கள் மறந்து விட்டாலும் அல்லது தவறு செய்து விட்டாலும் எங்களை நீ குற்றம் பிடிக்காதே. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரான் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபிலினா, எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நீ சுமத்தியது போல கஷ்டத்தை எங்கள் மீது சுமத்தாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி, எங்களால் சுமக்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே. வாஃபு அன்னா, எங்களை மன்னித்து விடு. வஃபிர் லனா, எங்களுக்கு குற்றங்களை மன்னித்து விடு. வர்ஹம்னா, எங்களுக்கு அருள் புரி. அந்த மௌலானா, நீயே எங்களுடைய பாதுகாவலன். மன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் மீது எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்ற வசனத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கின்றான். அப்போ இந்த பாடத்தினுடைய சாராம்சம் இதுதான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் வசனம் இறங்குது 284வது வசனம். அந்த வசனம் கொஞ்சம் பாரமாக இருக்குது. அவர் என்ன சொன்னால், சஹாபாக்களே அசந்து போயிட்டாங்க. சஹாபாக்களுக்கு இடையிலேயே மிக பெரும் கவலையும் துக்கமும் ஏற்பட்டு விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் முறைப்படுற அளவுக்கு அந்த வசனம் அவர்களை கலக்கத்தில் ஆழ்த்திவிட்டது. என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய கடுமையான சட்டத்தை மன்னித்து உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்களை அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற சம்பவத்தை இந்த வசனங்களிலிருந்து நாங்கள் பாடமாக பெறுகின்றோம்.
அடுத்த நாங்கள் பார்ப்போம் பின்னால் இருக்கக்கூடிய 285 86 வசனம் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருந்து கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். மலாய்க்காமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மனித சமுதாயத்துக்கு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு சிறப்பான ஒரு மஜ்லிஸ் கற்பனை செஞ்சு பாருங்க. மலாய்க்கமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துறாங்க. மனித குலத்தின் மாணிக்கம் அந்த சமுதாயத்துக்கு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மனித சமுதாயத்திலே மிகச்சிறந்த சமுதாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட சமுதாயம் சஹாபாக்கள் அவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த சிறப்பான மஜ்லிஸில் உட்கார்ந்திருந்தவர்கள் வானத்திலிருந்து ஒரு ஓசையை கேட்கின்றார்கள். சமிஅ நகீதன், வானத்திலிருந்து ஓசை சத்தம் வருகிறது தலைக்கு மேலால். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை அப்படி உயர்த்தி பார்க்குறாங்க, தலையை உயர்த்தி வானத்தை பார்க்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே போல் சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்திக்கிற இடத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலையை வச்சு பார்க்குறாங்க வானத்தை. பார்த்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு வாயில் திறக்கப்படுது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஹாதா பாபும் மினஸ் ஸமா ஃபுத்திஹல் யௌம், இது வானத்திலே ஒரு வாசல் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்லி போட்டு சொல்கிறாங்க, லம் யுஃப்தஹ் கத் இல்லல் யௌம், இதுக்கு முன்னர் இந்த வாசல் திறக்கப்பட்டதே கிடையாது. ஃபனஸல மின்ஹு மலக், அந்த வாயிலூடாக ஒரு மலக் இறங்குறார். ஃபகால ஹாதா மலக்குன் நஸல இலல் அர்த் லம் யன்ஸில் கத் இல்லல் யௌம், அந்த வாயிலூடாக ஒரு மலக்கு கீழே இறங்குறாரு. அவர் இதுக்கு முன்னர் அந்த வாயிலூடாக இந்த பூமியில் இறங்கியது கிடையாது. ஃபசல்லம், வந்த மலக்கு சலாம் சொல்கிறார். சொல்லி போட்டு வகால அப்ஷிர் பினூரைனி ஊதீதஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மலக்கு சொல்கிறாரு, 2 ஒளிகளை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் செய்கிறேன் சொல்கிறார். 2 ஒளி, நூரைன். இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்குமே கொடுக்கப்படாத 2 ஒளிகள். அவர் என்று அந்த மலக்கு சொல்றார். சொல்லி போட்டு சொல்றார், அந்த 2 ஒளிகளும் என்னவென்று சொன்னால் ஃபாத்திஹத்துல் கிதாப், அதாவது அல்ஹம்து சூரா, அடுத்து 2வது ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா இருக்கக்கூடிய கடைசி 2 வசனங்கள் 285 286. ஆமன ரசூலிருந்து பன்சுர்நால் கௌமில் காஃபிரீன் வரைக்கும் உரிய 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் இதற்கு முன்னர் எந்த ஒரு நபிக்குமே கொடுக்கப்படாத ஒளி என்று அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிஷாரத் செய்கிறார். சொல்லி போட்டு சொல்கிறாரு, லம் துக்ரா பிஹர்பின் மின்ஹுமா இல்லா ஓத்தியஹு, அந்த 2 சூறாக்கள் இருக்கக்கூடிய வசனங்களை ஓதுவது, ஒரு ஹர்பை ஓதினாலும் கூட நிச்சயமாக அதில் வாக்களிக்கப்பட்டவை கொடுக்கப்படும் என்று அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஷாரத்து செய்தார்கள் என்ற செய்தி முஸ்லிம், நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இது ஒரு சம்பவம். இதே போல் இன்னொரு சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜில் பயணம் போயிருந்த நேரத்தில்
நடந்ததாக முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத்தில் வருது. அப்படி என்றால் இந்த சம்பவம் 2 விடுத்தம் நடந்திருக்கலாம் என்றே உலமாக்களால் யோசிக்கப்படுது. அதாவது அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம்மா உஸ்ரிய பி ரசூலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிலே பயணம் சென்றபோது சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரைக்கும் போனார்கள். இந்த சித்ரத்துல் முன்தஹா என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம். அதனுடைய இலைகள் மிகப்பெரியது, மிக அழகானது. அந்த மரத்தை சூழ்ந்து வரக்கூடிய பல நிறங்கள் அழகுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அதுதான் பூமியிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் போய் நிற்கக்கூடிய இடம். அதுக்கு மேலே போயல. அதே போல வானத்திலிருந்து வரக்கூடிய செய்தி அங்குதான் நிறுத்தி வைக்கப்படும். அதுக்கு பிறகு பொறுப்பு சாட்ட மலக்குகள் மூலமாக தான் அதை ஒப்பிக்கப்படும். இது 7வது வானத்தில் இருக்குது. அப்போ அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலோட போய் சேர்ந்த நேரத்தில் அங்கே அந்த வர்ணனைலாம் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் சித்ரத்து முன்தஹாவுடைய வர்ணனைகளை பார்க்குறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவங்க கண்ட காட்சி, அல்லாஹ்வுடைய ஒளி அந்த மரத்தை சூழ்ந்து கொள்கின்றது. அதே போல் அழகான விரிப்புகள், தங்கத்தினாலான விரிப்புகள், அவைகளை சூழ இருப்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சியாக பார்க்கின்றார்கள். அப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களும் கொடுக்கப்பட்டதாக இந்த வசனம் சொல்லுகின்றது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத மிக அற்புதமான 2 கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அதில் அந்த இடத்துல வச்சு கொடுக்கப்பட்ட கொடைகளில் 3, 1 5 வக்து தொழுகை, 2வதாக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், 3வதாக அவருடைய உம்மத்தில் மிக பெரும் பாவமாகிய ஷிர்கில் ஈடுபடாதவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்ற இந்த 3 சம்பவங்களும் கொடைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சித்ரத்துல் முன்தஹா இடத்துல அதனுடைய காட்சிகளை, அலங்காரங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது வழங்கப்பட்டதாக இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. 2 ஹதீஸுகளும் தரமான ஹதீஸுகள், எந்த குறைபாடும் இல்லாத ஹதீஸுகள். இதனால் உலமாக்களுக்கு இடையில் கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த சம்பவம் 2 விடுத்தம் நடந்திருக்கலாம். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கும் போது சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல அந்த வானத்தின் வாயிலை திறந்து கொண்ட மலக்கு மூலமாக பிஷாரத்தை செய்யப்பட்டதாக ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணத்தின் போது சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தில் அந்த சித்ரத்துல் முன்தஹாவின் அலங்காரங்களை, காட்சிகளை, சிறப்பான நிறங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில், அல்லாஹ்வுடைய ஒளி அதை சூழ்வதை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 3 அதாவது கொடைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. அதில் 1 5 வக்து தொழுகை, 2வதாக சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள், 3வதாக அவருடைய உம்மத்தில் ஷிர்க் இல்லாமல் மரணிக்கக்கூடியவர்களுக்கான மன்னிப்பு. இதனால தான் அன்று தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய முஅத்தபரான உலமாக்கள் அப்படின்னா தகுதியான உலமாக்கள், தகுதியில்லாத உலமாக்கள் வைக்க தான் செய்கிறாங்க. ஷிர்க் பிதாத்தை வளர்க்கக்கூடிய, ஷிர்க் பிதாத்துகளை ஊக்குவிக்கக்கூடிய உலமாக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ அண்மை காலம் வரையிலும் அந்த நிலைமை இருக்குது. அன்றைக்கு ஒரு செய்தி கேட்டேன். அதை கேட்டவுடனே நவுது பில்லான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மோசமான நம்பிக்கை, அவனோட குத்துபுமார்களுக்குரிய ஆற்றல். நவுது பில்லா, சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதாவது அவன் சொல்கிறான், அதாவது குத்துபுமார்களை பொறுத்த வரையில் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகச்சிறப்பானதையெல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்களாம். ஏன்னு சொன்னால் அதை கணக்கெடுத்த முடிச்சுன்னா ரப்புல் ஆலமீனை நாங்கள் பார்க்குறதே கிடைக்காமல் போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதெல்லாம் உண்மையிலே அதாவது குஃப்ரை வருத்தக்கூடிய வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹில் அஸீம். அதனால் இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களுக்கு மன்னிப்பு இருக்குது
இதை குர்ஆனில் வந்து சூரத்துல் நிசாவில் 2 இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று சூரத்துல் நிசா 48ஆம் வசனத்தில், இன்னொன்று 116ஆம் வசனத்திலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைத்ததை மன்னிக்கவே மாட்டான், அதல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியோருக்கு மன்னிப்பான் என்று 2 வசனங்களை சொல்லுகின்றன. இன்னொரு வசனத்தில் வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, சுவர்க்கம் நுழைய முடியாது. அப்போ ஷிர்க் என்பது, அதாவது தௌஹீதுக்கு ஆப்போசிட் தான் ஷிர்க். தௌஹீத் என்பது அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது, அதாவது சிபத்தால, ஆற்றலால, பண்பால, வணக்கத்தால அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதுதான் தௌஹீத் என்றது. அல்லாஹ்வுடைய சிபத்துக்கு ஒப்பாக யாருடைய சிபத்தும் இல்லை, அல்லாஹ்வுடைய திருநாமங்களுக்கு ஒப்பாக யாருடைய திருநாமங்களும் இல்லை, அதே போல அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு ஒப்பாக யாருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை, அவன் மிக சக்தி வாய்ந்தவன், அதே போல வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதுதான் தௌஹீத். இதுக்கு ஆப்போசிட் வந்து, இதுக்கு எதிர்மாறானது ஷிர்க். அப்போ இந்த ஷிர்க்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இப்போ இந்த ஹதீஸிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடையில் ஒன்றுதான், அவருடைய உம்மத்தில் யாரெல்லாம் மிக பெரும் பாவமாகிய ஷிர்க்கில் சம்பந்தப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இருக்குது. எப்படிப்பட்ட தவறு செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன். இங்கே தௌபா செஞ்சாலும் மன்னிக்கப்படும், அல்லது அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் நாடினால் அவன் நாடியோருக்கு மன்னிப்பான், நாடியோரை தண்டித்து நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஷிர்க் இல்லாதவர்களுக்கு நிரந்தர நரகம் இல்லை. இதனால் நான் அடிக்கடி இந்த அதாவது தௌஹீத் பேசக்கூடிய உலமாக்கள் வந்து அடிக்கடி தௌஹீதை ஞாபகப்படுத்தி இதுக்காகத்தான். தௌஹீதில் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் 1000 தான் தொழுதாலும், 1000 தான் தர்மம் செய்தாலும், 1000 தான் சதக்கா செய்தாலும், 1000 தான் நோன்பு விடுத்தாலும், 1000 தான் எல்லா நற்காரியங்களும் செய்தாலும் ஒன்றும் பிரயோசனம் தராது, ஒன்றும் பிரயோசனம் தராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், லஇன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக். சுப்ஹானல்லாஹ். நபியே, நீர் இணை வைத்தாலும் உம்முடைய அமல்களெல்லாம் அழிந்துவிடும். சூரத்து ஜுமர்ல அடிக்கடி உதவப்படக்கூடிய வசனம், லஇன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக். நபியே, நீர் இணை வைத்தாலும் உமது அமல்களெல்லாம் அழிந்துவிடும். அதனால ஷிர்கோட எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஷிர்க் செய்தவருக்கு நிச்சயமாக நிரந்தர நரகம், சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. இதனால மற்ற பாவங்கள் ஒரு மனிதன் செய்தாலும் கூட ஷிர்கில் சம்பந்தப்படக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்வுக்கு எதையுமே இணையாக்க கூடாது. அது முர்சலான மலக்காக இருக்கலாம், அல்லது முர்சலான் நபியாக இருக்கலாம், முக்கர்ரமான மலக்காக இருக்கலாம், அல்லது முர்சலான் நபியாக இருக்கலாம். அதான் மிகவும் சங்கைக்குரிய ஒரு மலக்காக இருந்தாலும் சரி, அல்லது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு தூதராகிய நபியாக இருந்தாலும் சரி, இவர்களை கூட அல்லாஹ்வுக்கு இணையாக்குவது தவறு. அப்படி அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டோம் என்று சொன்னால், நாங்கள் தொழுத தொழுகை, பிடித்த நோன்பு, கொடுத்த ஜகாத்தை, கொடுத்த தர்மம், செய்த நன்மைகள் எல்லாமே அழிந்துவிடும். அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு கூலியையும் எதிர்பார்க்க முடியாது. மாறாக ஷிர்க்குக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமாக நரகத்திலே தள்ளி விடுவான். அதனால தான் இந்த ஹதீஸில் பார்க்குறோம், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கின்றார்களோ, அதாவது தௌஹீதை முழுமையாக கடைப்பிடிக்கின்றார்களோ, அவர்களுக்கு மன்னிப்பு என்ற விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மேராஜின் பயணத்தின் போது கொடுக்கப்பட்ட கொடைகளில் ஒன்று என்று இந்த ஹதீஸில் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு நபிக்குமே கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை புரிந்து செயல்படக்கூடியது எங்களுடைய கடமை என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டி, நான் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் வல்ல ரஹ்மான்
மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை கிரகித்து வாழ்க்கையில் செயல்பட்டு நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கொண்டு வெற்றி பெற எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹ்ருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.